கேளே ஒட்டக்கர்ஸ் லைட்டா நைட் ஆனாலே நம்ம வேற அனிமே பாக்குறது யதார்த்தமா போயிடுச்சு ரைட்டா. தப்பாக்குதுண்ணா. அதாவது நருட்டோ இல்லைனாலும் வந்து நான் வேற அனிமே பார்க்கறதுமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஓகேவா. ஸோ ஸ்டில் இதுக்கு நடுவுலயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம போன வாரமே கூட பேசியிருப்போம். நருட்டோ வர போதுடா, கலக்க போதுடா, உருண்ட போதுடா அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 20 நருட்டோ வரப்போகுது அப்படின்றத பேசி வச்சிருப்போம். இந்த விஷயத்தை தான் அவனும் சொல்லி வச்சிருந்தானுங்க. சரி ஓகே நல்லா போதுடா, அப்போ இனிமேல் சூப்பராக இருக்க போதும் நினைக்கிறதுக்குள்ள கொடுத்தாருங்க நேற்று ஒரு பேக் ஷாட்டு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இவங்க சொன்ன டேட் என்ன 20 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தானுங்க சோனியில. அதைத்தான் இவங்க போஸ்டும் வச்சிருந்தானுங்க. ஸோ வந்து எனக்கு சொன்ன டேட் எப்படி எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தா சாட்டர்டே அப்போ வருது. சரி ஓகே சாட்டர்டே எப்போ வர போகுதுடா, அப்போ சாட்டர்டே வருது அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து வீக்லி எல்லா நாளுமே வரும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல நான் இருந்தேன். இதுல நாடு கிடையாது, எல்லாருமே அப்படிதான் இருந்தேன். ஏன்னா வந்து போனதோடய வந்து வாரத்தில் 7 நாளுமே போட்டான் ரைட்டா. ஸோ இப்படி போகும்போது தான் நேற்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நாங்கள் வேற ஒன்று போட போறோம் அப்படின்னு. இது என்னடா புது நோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே நாள் அதாவது 21 9 மணிக்கு சின்சானோ ரிலீஸ் பண்றானாமா. இதுல சமாளிக்கிற சொல்லிட்டு வீக்கெண்ட் டைம் வேற உள்ள பின் பண்ணி வைக்கிறானுங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா சனிக்கிழமை போட்டா சண்டேவும் போடணும், மேபி இது ரெண்டும் ஹாலிடே டேஸ் தான். ஆனா நான் சனிக்கிழமை போடுவேன்டா சண்டே போட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கானுங்க. அது வீக்கெண்ட் டைம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கானுங்க. இப்போ நீ வீக்கெண்ட் டைம்னா சுத்தமா புரியவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சண்டே வருது, அது வீக்கெண்ட் டைம் எடுத்துப்போம். சாட்டர்டேவும் சில பேருக்கு வீக்கெண்ட் தானே. ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர்னா வரும். ஸோ அப்போனா போட மாட்டாங்களா அப்படின்னே தெரியல. ஏன்னா வீக்கெண்ட் டைம் சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு அனிமேஷனையோ இல்ல வேற ஒரு கார்ட்டூனையோ போட்டு தள்ளுறானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது. சரி ஓகேடா ஏதோ பண்றானுங்க, இன்னும் கொஞ்சம் எபிசோட் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை திறந்து பார்த்தா தெரியுது இன்னும் நருட்டோ ஷிப்புடன் பாதி கூட தமிழ் டப்ல ஆகி முடியல அப்படின்னு. நம்ம 720 எபிசோடு டிவைட் பண்ணா கூட கிட்டத்தட்ட ஒரு 355 எபிசோடு தாண்டி போனாதான் பாதி எபிசோடு முடியுது. இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 2022 ஆரம்பிச்சு 2026 வரப்போகுது. இன்னும் பாதி எபிசோடு கூட முடியல நருட்டோல. அதாவது இன்னும் பாதி கதை முடியல. அப்போ இருக்கு ஏற்கனவே 4 வருஷம் ஆயிடுச்சு பாதி எபிசோடு எண்ட் பண்ணுவே, அதுவும் இன்னும் ஃபுல்லா கூட எண்ட் கூட பண்ணல. அப்ப இவனுக்கு போற போக பார்த்தா கிட்டத்தட்ட 2028 2030 வரை இட்டு போயிடுவானுங்களோன்னு தான் டவுட் வருது. சரி நம்ம அவ்வளவு தூரம் போக தேவைடா, சரி ஓகேடா வீக்கெண்ட் டைம்ல போடுவீங்களா அப்படின்னு பார்த்தா வீக்கெண்ட் டைம் தூக்கிட்டானுங்க. அங்க பார்த்தா வந்து சின்சான் போடுறான், இன்னும் நருட்டோ தூக்கிட்டு 9 மணிக்கு போட போறான்னு தெரியல. ஸோ மேபி சண்டே வந்து ஒரு பெரிய மேபி வந்து சாட்டர்டே கூட நிறைய பேர் ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், ஒர்க் இருக்கும். ஸோ மேபி வந்து சண்டே எல்லாருக்கும் லீவா இருக்கும்ல. ஸோ அதனால சண்டே மட்டும் வீக்கெண்ட் டைம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் இன்னத்தான் நம்ம அழுத்தி சொன்னாலுமே நருட்டோ போட்ட அடுத்த நாள் வந்து நருட்டோ வராது. ஸோ அதுக்கப்புறம் தெங்காம் தான் வரும். ஆனா வீக்கெண்ட் டைம்ல பின் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாளும் எவ்ரிடேன்னு போடுறாங்க பத்தியா 9 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறான். ஆனா சோனியா கொஞ்சம் பேர் அப்படிதான் மாத்தி சொல்லணும், கரெக்டா சொன்னா நம்மள தூக்கி விட்டுருவானுங்க. ஸோ எப்படி ஒன் பீஸோட சோதனைகளுக்கும் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இது பக்கம் சோனியாவோட சோதனைகளும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த சோதனை அவனுக்கு தான் பரவாயில்ல, அவனுக்கு போல அந்த சோதனை எல்லாம் நம்மளுக்கு தான் வருது. ஸோ நருட்டோ போன தடவை மாதிரி வந்து வாரத்தில் உள்ள 7 நாட்களும் போடலாம் மாட்டார்கள், வாரத்தில் 6 நாட்கள் மட்டுமே ஒளிபரப்பப்படும். அதாவது இவனுக்கு வந்து 7 நாள் சொல்றானுங்களே, அந்த 7 நாள் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாமா. ஸோ 6 நாள் மட்டும் தான் வரப்போகுது. அந்த 6 நாள் எத்தனை சாட்டர்டேவோ வீக்கெண்ட் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. பட் சண்டே அந்த ஒரு நாள் வந்து கன்ஃபார்மா நருட்டோ வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வீக்கெண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. ஸோ வீக்கெண்ட் டைம் வந்து நம்ம நருட்டோ தூக்கிடுவானுங்க, அதெல்லாம் உண்மை ஓகேவா. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 7 நாள் நருட்டோன்னு நினைக்கிறீங்களா? நீ எத்தனை நாள் வேணா போடு, நருட்டோ முதல்ல ஒழுங்கா போடு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா இவங்க 6 நாள் ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதுவும் இப்போலாம் வந்து மேபி வந்து முன்னாடி வந்து பிரேக் விடுறானுங்க அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகும். பட் இப்போலாம் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் 30 நாள் அப்படின்ற மாதிரியே ரிலீஸ் பண்ணி சொல்றது அப்படியே டைம் எடுத்து விடுறானுங்க. ஒருவேளை 20 போட்டு விட்டு ஜனவரி 1 போட்டு முடிச்சு விட்டுருவானுங்க போல. ஸோ எனிவே இதுலயும் வாய் வைக்க விரும்பல, வாய் வச்சா அப்படி நடந்து போட்டுருது, அப்புறம் என்ன கழுவி ஊத்துறீங்க. ஸோ எனிவே கைஸ் இது உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல பாய், நான் 9 மணிக்கு போட சின்சான பார்ப்பேன் பாய் அப்படின்னா பாருங்க. ஸ்டில் வந்து சின்சான் நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா சின்சானோட மூவி ரிவ்யூ பண்ணலாம். பட் ரிலீஸ் பண்ற படம் ஆல்ரெடி அங்கமால பார்த்துட்டோம். மேபி டப்பி மாத்தி போட்டிருக்கானுங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி ரிவ்யூ போடலாம் ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த ஒரு மொக்க வீடியோல சந்திப்போம். சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் உலக கடையை சத்தலாமா?